இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 19, 2025 19/1/2025 தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. உத்தரம் நட்சத்திரம் மாலை 5:31 வரை, அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். தேய்பிறை பஞ்சமி திதி காலை 7:32 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி. அமிர்த சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மற்றும் பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. குறிப்பாக உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் பணம் முதலீடு செய்யணும் அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்காக யார்கிட்டையாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு தன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுடைய வியாபாரத்தில் ரீதியாக உங்களுக்கு பெரிய மனிதர்களின் சிபாரிசு அல்லது அரசு அதிகாரிகளின் சிபாரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதனால் உங்களுக்கு மன நிறைவு அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் மறந்து சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான முயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு மனஸ்தாபம் அல்லது மனக்குமுறல் இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த குமுறல் மனஸ்தாபத்துக்கு விமோசனம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்ட நபர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன் கொடுத்த நபருடைய தடுமாற்றமான பேச்சுக்களோ அல்லது தவறான பேச்சுக்களோ உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எதிராக பேசியவர்கள், உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள்லாம் இப்போ அடங்கி இருப்பாங்க. குறிப்பாக உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். ரிஷப ராசி. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அல்லது வியாபாரத்தின் மூலமாக வரவேண்டிய பணபாக்கிகள் போன்ற விஷயங்களில் சந்தோஷ செய்திகள் வருவதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் நிம்மதியான பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் பெருசாக சண்டை சச்சரவுகள் இல்லாமல் வார்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். தந்தை வழியில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தைக்காக சில செலவுகள் ஏற்பட்டிருந்த செலவுகள்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சுணக்கங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உடன்பிறப்புகள் மற்றும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பண பிரச்சனை இருக்கு, பண தட்டுப்பாடு இருக்குன்னா உங்கள் தந்தையிடமிருந்து பண உதவிகள் கிடைக்கும் அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அலுவலக மேலாளர்கள் உதவி செய்வார்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் சப்தமஸ்தானாதிபதியான செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். அதே சமயம் வியாபாரத்தில் தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அல்லது ஆரோக்கிய குறைபாடு சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தினால செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரிகளுக்கு இன்று அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். மிதுன ராசி.
இன்று உங்களுக்கு அலைச்சல் கூட ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். 4ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அது ஆதாயத்தை தரும். ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ ரீதியாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னா உங்களுடைய ஆரோக்கியம், இல்ல உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படும். வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை புதுப்பிப்பதற்கோ அல்லது வீடு மனையில மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த செலவுகள் அதிகரிக்கும். அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வேலை விஷயமா வெளியூர் போனீங்கன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை தரும். அதனால நீங்க பெருசா சிரமப்பட வேண்டாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காரு. அது ஒன்று தான் சிக்கல். ஆனால் அவர் வக்கரமாக இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி பணவரவை ஏற்படுத்தும். அதே சமயம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கூட ஒர்க் பண்ணுறவங்க இன்றைக்கி ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பெருசாக பேசி பிரயோஜனம் இல்லை. இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாகவும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் சரி, உங்களுடைய குடும்ப விஷயத்திலும் சரி அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக சில இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த இடத்தை பார்ப்பதற்கோ அல்லது அந்த புதிய அலுவலகத்துக்கு சென்று வருவதற்கோ வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு இன்று நேர விரயம் ஏற்படும். கடக ராசி, இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் இப்போ நட்பு பாராட்டி செயல்படுவார்கள். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஆனால் தேவையில்லாமல் கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதியும் நீண்ட நாள் சந்தோஷமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒன்றா மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பண உதவியோ உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான சப்போர்ட்டாக பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திட்டு இருந்த உங்கள் உறவு வகையில், அதாவது உங்களுடைய உறவினர்கள் வகையில் உங்களுக்கு இது நாள் வரை இருந்த எதிர்ப்புத்தன்மை விலகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அவர்களின் மூக்கு உடைபடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களை பற்றி அவமானப்படுத்தி பேசினவங்க, தப்பாக பேசினவங்களுக்கெல்லாம் இன்று தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் அதிகரித்து சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். உங்கள் கம்பெனி மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்களை பாராட்டுவாங்க. இதனால் உங்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். எதிரியாக செயல்பட்டவர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்களுடைய தொடர்புகள், உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருந்த தொடர்புகள்லாம் இப்பொழுது சாதகமாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது கடன் வரதுனாலையும் இருக்கலாம், இல்லை சொந்த சுய சம்பாத்தியத்திலையும் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. எதிரிகளிடமிருந்து கூட உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி யாருக்கிட்ட நீங்கள் கை நீட்டினாலும் உங்கள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க, பணம் கொடுத்துருவாங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீண்ட நாளுக்கு பிறகு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, வார்த்தைகளை கொண்டு தொழில் செய்பவர்களுக்கு, அதாவது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று செலவுகளை காட்டிலும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதி குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். வார்த்தை சாதுரியம் ஏற்படும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் இன்று வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று அமோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால
நீண்ட நாளுக்கு பிறகு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், பண வரவுகள் அதிகரிக்கும். நீங்கள் பேசினாலே சந்தோஷமாக இருப்பீங்க. பேசினாலே சந்தோஷமான வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும். எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக நாட்டம் அதிகரித்து குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக மலை மீது இருக்கும் கோயிலுக்கு சென்று வருவது இன்று அமோக பலன்களை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். அவங்க என்ன சிக்கல் படுத்தினாலும் உங்களுக்கு லாபம்தான் ஏற்படும். இன்னொரு 10 நாள் 8 நாளில் உங்களுக்கு பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிர்மறையாக செயல்பட்ட நபர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட அவநம்பிக்கையும் அவப்பெயரும் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு இன்னைக்கு மரியாதை கிடைப்பதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடனுதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. கடனுக்காக நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் முடிஞ்சு போகிற நேரம் வந்துடுத்து. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்திற்காகவும் இன்று செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுதோ அல்லது எங்கேயாவது வெளியில் ஷாப்பிங் போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கால் ஸ்லிப் ஆகிறதுக்கோ இல்லை கீழே விழுந்து இரத்த காயம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இன்று பணவரையும் அதிகரிக்கிறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. கன்னி ராசியில் சந்திரன், அந்த சந்திரன் குரு பார்வையில். இதனால் உங்களுக்கு நீண்ட நாளுக்கு பிறகு மன நிறைவு தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்த கவலைகள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில் சூரியன் இருக்கார். இதனால் உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அண்ணன் தம்பிக்கிட்டேருந்து பண உதவி கிடைச்சதுன்னா சாதகமாக இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு மன நிறைவை தரும். உங்களுக்கும் உங்கள் தம்பி தங்கைகளுக்கும் இருந்து வந்த மனப்போராட்டங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக இருந்த தடைகள் விலகும். குறிப்பாக அரசாங்க தடைகள், அரசியல் துறை சார்ந்தவர்களால் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகி வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு மட்டும் இல்லைங்க, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனையின் மூலமாக நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்ப்பை எடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்பட்டு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் சில ஆசைகள் இருந்ததுன்னா அந்த ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக தொழில் ரீதியாக உங்களுக்கு தேவையான இடம் மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகள் மூலமாக தேவையற்ற சங்கடங்கள் வராமல் பார்த்து கொண்டால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய லாபங்களில் இருந்த பங்கு பரிவர்த்தனையில் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பங்கு கொடுக்காம இருந்த உங்கள் பார்ட்னர்ஸ் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சக பணியாளர்கள் விஷயத்தில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சக பணியாளர்களோ அல்லது உங்களுடைய சப்ளையர்ஸோ கொஞ்சம் ஈகோத்தனமாக பேசினாங்கன்னா அந்த இடத்துல விட்டு கொடுத்து செல்வது நல்லது. துலாம் ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால குடும்ப தேவைகளுக்காக அல்லது தாயாரின் ஆரோக்கியத்திற்காக அல்லது குழந்தைகளின் தேவைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் காரணமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலையை ஏற்படுத்தினாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. நீங்கள் வயல்வெளியில் வேலை பண்ணுறவங்க இல்லை வெளியில் வேலை பண்ணுறவங்க, அதாவது அவுட் ஆஃப் யுவர் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருக்கணும், இல்லை பொது இடத்துல வேலை பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த மிருகங்கள் அல்லது ஊர்வனவற்றால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்தும். இந்த அலைச்சல் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது, ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படாது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம்.
வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வீண் விரயங்கள் அல்லது நேர விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. வெளியூர் பிரயாணங்கள் அல்லது தாயார் சம்பந்தப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் மூலமாக உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும். அதாவது நீங்கள் உங்களுடைய காம்படிட்டரோட பொருளை வாங்கியாவது நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்களுடைய காம்படிட்டரோட பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸை வாங்கி செலவு பண்ணுவீங்க. அதே சமயம் உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸாக இருந்ததுன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக சில விரயங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய குழப்பமான நாள். விருச்சிக ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில், அதனால் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்து லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக பழகி கொண்டிருந்த சில நபர்களிடம் இன்று அனாவசியமான ஈகோ கிளாஷ் காமிக்கிறதுனால மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் ஐயோ போச்சே அம்மா போச்சேன்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை. நல்ல நண்பர்களை இழக்காமல் வார்த்து கொள்வது நலம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் உங்களுக்கு மரியாதையை பெற்று தருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நீண்ட நாட்களாக நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இன்று சொந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு மணி நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு ஏற்படுறதுக்கும் உண்டான சூழ்நிலைகளாக இருக்கிறதுனால நீண்ட நாளுக்கு பிறகு உங்கள் மனசில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாகவும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்மறையாக செயல்பட்ட நபர்கள், குறிப்பாக எதிர்பாலினத்தவர்கள் உங்களுக்கு தேவையில்லாமல் கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க, தேவையில்லாமல் பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவர்களாலும் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால் உங்களுக்கு மரியாதைகள் உயரும். மரியாதை உயர்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் புதிய அந்யோன்யத்தை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி. இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நற்செய்திகள் வரும். உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். அதனால் உங்களை பார்த்து அடுத்தவங்களும் உற்சாகப்படுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். என்னதான் 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி உங்கள் ராசியில் இருந்தாலும் அதனால் பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்தவங்களால் உங்களுக்கு சங்கடம் கிடையாது. அப்படியே சங்கடப்பட்டால் அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். அதனால் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு இருக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். வியாபார ரீதியாக, அதாவது நிலம் சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபார ரீதியாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைத்து நன்மைகள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளாலும் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரியாக இருந்து செயல்பட்டவர்கள்லாம் இப்பொழுது மறைமுகமாக செயல்படுவார்கள். அதனால் டைரக்டாக உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடம்பு ரீதியாக ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதனால் மன நிம்மதி ஏற்படும். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும். பித்ரு காரியம் இருந்ததுன்னா அதையும் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்துறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பித்ரு காரகனான சூரியன் 2ஆம் இடத்துல, பித்ரு ஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு சுக்கிரனின் பார்வை, உங்களுடைய நட்சத்திரநாதனின் பார்வை. அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் உங்கள் குடும்பத்தாரின் ஆசீர்வாதம் பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பணபலம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும். விரையாதிபதி 8ல் மறையிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கு எதிரிகள் கூட மரியாதை செலுத்துவார்கள். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரித்து தொழில் ரீதியாக முன்னேற்றமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில், அதனால் உங்களுக்கு திருமணம் வயதினராக இருந்தால் திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கு சிக்கல் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி அவங்க கூட மனசு விட்டு பேசுகிறதுக்கு முயற்சி எடுங்க. உங்களுடைய ஈகோ தனத்தெல்லாம் தனிப்பட்ட விஷயத்தில் காமிக்காமல் அதை தள்ளி வச்சுட்டு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணால் காரிய வெற்றி ஏற்படும். தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு ஆதாயத்தை மாற்றக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் இன்றைக்கி நிதானமாக பேசுங்க. தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தாமல் பேசுவதற்கு முயற்சி பண்ணுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இருந்து வந்த மனக்கவலைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், மன நிறைவு ஏற்படும். தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா அதுக்கு உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் மூலமாக அவர்களுக்கு வரவேண்டிய நற்செய்திகள், வரவேண்டிய நல்ல வாழ்க்கை அமைவதில் தாமதம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அவர்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தாது. அதனால் அவங்க உங்ககிட்ட எதிரித்தனத்தோடு செயல்படுவாங்க. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்று வீண் பேச்சுக்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். காரிய வெற்றி ஏற்படுவதில் குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் அல்லது அடுத்தவங்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா அதுவும் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். கும்ப ராசி. அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் கேதுவோடு இணைந்து இன்று ஆன்மீக நாட்டம், விரக்தி மனப்பான்மை போன்ற விஷயங்களால் மன சஞ்சலம் ஏற்படும். ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால பெருசாக கெடுதல் கிடையாதுங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு மனை சார்ந்த விஷயங்கள், அலுவலகம் அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மன தடுமாற்றம் அல்லது பணக்குழப்பம் ஏற்படும். நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசினீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் உருவாவதற்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள். கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லைங்க, கடந்த காலத்தில் உங்கள் பேரில் இருந்த கடன் வழக்குகள் கூட தள்ளி போகிறதுக்கோ அல்லது தள்ளுபடி ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை வழியில் சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கிட்ட அனாவசியமாக பேச்சுவார்த்தையை வச்சுக்காதீங்க, அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. இன்று மனம் சார்ந்த விஷயங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக அரசாங்க வகையில் உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது வருமானம் வரணும் ஆனால் வராமல் இருக்கேன்னு இப்போ கவலைப்பட்டு இருப்பீங்க. இதில் பத்தாவதுக்கு மேலும் சில தடைகள், இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணல, இந்த ஃபைல் சப்மிட் பண்ணல, இதனால் உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாதுன்னு பேங்க்கில் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதனால் இன்று உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் தேவை இருந்தால் மட்டும் பேசுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய லாபங்களில் இருந்த அந்த நம்பகத்தன்மை குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய லாபங்கள் குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் வரவேண்டிய அந்த உயர்வையும் தடுமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மறைமுக எதிரிகளின் நேரடி தாக்குதல் சங்கடத்தை ஏற்படுத்தும். மீன ராசி. சப்தமஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிற சந்திரனால் உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குழந்தைகளும் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும்.
உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் திடீர் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது சொந்த வீட்டுக்கு போகலாமா இல்லை வாடகை வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலாமாங்கிற யோசனையில் இருக்கீங்க. இந்த யோசனை சற்று கூடுதலாக செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கூடுதல் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தாது, அலைச்சலை ஏற்படுத்தும். அதனால் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரித்தாலும் சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்களின் சந்தோஷத்திற்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இடமாறுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். சொந்தமாக வீட்டை மாற்றிட்டு போகிறதுக்கோ இல்லை வாடகைக்கு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இந்த இடமாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும், மன நிம்மதியை தரும், ஆசைப்பட்ட இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தி இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் உடன்பிறப்புகளின் உதவி தேவைப்படுங்கிறனால அவர்களை சமாதானப்படுத்துவது நல்லது. அதே சமயம் குழந்தைகளும் உங்களுக்கு உதவி பூர்வமாக இருப்பார்கள், உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவார்கள். நிதானத்தை கடைபிடித்தால் அவர்களுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு உதவி செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத சில எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக கடுமையான முயற்சியின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யுகமான நாள். இந்த முயற்சி, இந்த வெற்றி உங்களுக்கு மன நிறைவை தரும். அதாவது நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.